வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா டேக்கப் லிவரோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே மிஷினில் வரக்கூடிய குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும் உங்களாலேயே. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் வந்து நம்ம தச்சு முடிச்சுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நீடில் உள்ள த்ரெட் வந்து கட் ஆகாது, வெளியில் வந்துடும். ஏன் அப்படி வருது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த டேக்கப் லீவர் வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ராப்பர் த்ரெட்டிங்கில் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதை பற்றி. ஸோ அதே ரீசன் தான் நீங்கள் எப்போ வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த டேக்கப் லீவர் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச் கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, நீடில் இருந்து நூல் வந்து வெளில வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்ஸ் தச்சு முடிச்சிட்டீங்க, திருப்பி வந்து நீங்கள் பார்க்கல இந்த டேக்கப் லீவர் வந்து இந்த மாதிரி லோயர் பார்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்கள் திருப்பி தைக்கும் போது அது வந்து ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போகும்போது நூலை வந்து எடுத்துக்கும். ஸோ நூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் எப்போ வந்து ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணும் டேக்கப் லீவர் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கணும். ஸோ நீங்கள் அப்படி வச்சுட்டு ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீடில் இருந்து த்ரெட் வந்து வெளியில வராமல் இருக்கும். அதே மாதிரி நீங்க எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தைக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீடில் உள்ள த்ரெட்டும் கீழே பாபின்ல இருக்கக்கூடிய த்ரெட்டையும் எடுத்துட்டு ஒரு 3 இன்ச்சுக்காவது நீங்க வந்து வெளிப்பக்கமா எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க விட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து வெளியில வராமல் இருக்கும். நீடில இருந்து வெளில வராது, பாபின்ல இருந்து உங்களுக்கு கட் ஆக சான்சஸ் வந்து இருக்காது. பாருங்க, இப்போ நார்மலாக மாதிரி நான் தச்சுட்டு வந்துட்டேன். நம்ம துணியை விட்டு நீடல் வந்து வெளியில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரெஷர் பார் லிஃப்டரையும் வெளியில் எடுத்தாச்சு. ஆனால் நம்ம துணியை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. நமக்கு ப்ரெஷர் பார் லிஃப்டரை வந்து நம்ம மேலே தூக்கிட்டோம், நீடலும் துணியை விட்டு வெளியில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு துணியை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த டேக்கப் லீவரை வந்து நான் ஹையஸ்ட் பாயிண்டில் வச்சிடுறேன். டேக்கப் லீவர் ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. இப்போ ப்ரெஷர் பார் லிஃப்டரை வச்சு துணியை வெளியில் எடுக்கிறோம். ஈஸியாக வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் எப்படி வந்து தைக்க ஆரம்பிக்கும் போது, அதாவது உங்களோட முதல் ஸ்டிச் அப்போ இந்த லிஃப்டர் வந்து மேலே இருக்கணும், அதாவது அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி தான் நீங்கள் துணியை வந்து ஒன்ஸ் தச்சு முடிச்சுட்டு வெளியில் எடுக்கும் போதும் இந்த டேக்கப் லீவர் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்தால் தான் நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். அப்படி இல்லை, அது உங்களுக்கு ஹையஸ்ட் பாயிண்ட்ல இல்லை அப்படின்னா நீங்கள் நீடில் வந்து துணியை விட்டு வெளியில் எடுத்தாலும் கூட ப்ரெஷர் பார் லிஃப்டர் இந்த மாதிரி நீங்கள் தூக்கி விட்டுட்டா கூட அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டு எடுக்கும்போது ஹேண்ட் வீலை வச்சு ஒரு தடவை நீங்கள் இப்படி சுற்றினா தான் துணியை எடுக்க முடியும். ஏன்னா இந்த டேக்கப் லீவர் வந்து இந்த மாதிரி லோயஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். நீங்கள் ஹேண்ட் வீலை வச்சு சுற்றும் போது இது ஹையஸ்ட் பாயிண்ட்ல வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து துணியை வந்து வெளியில் எடுக்கும் போதும் டேக்கப் லீவர் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்தால் தான் துணியை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தைக்கும் போதும் கண்டிப்பாக இந்த டேக்கப் லீவர் வந்து உங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல வந்து இருக்கணும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் உங்களுக்கு துணியை எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை வந்து அப்லோட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.